எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்டிருக்காங்க தேர்தல் முடிவு சம்பந்தமாக. நான் ஒன்று கேட்குறேன், உங்களோட களப்பணிக்கு எவ்வளோ வாக்குகள் கிடைத்திருக்க வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க. வாக்குகள் பெற்றிருக்கணும் கூடாது, நாங்கள் வெற்றியை பெற்றிருக்கணும். அந்த அளவுக்கு களப்பணி இருந்தது. அதை நாங்கள் தைரியமாக தெம்போட நாங்கள் சொல்லுவோம், உரிமையாக நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் எப்படி பரப்புரை செஞ்சாங்கன்றதை நாங்கள் நேரடியாக பார்த்தோம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றதையும் மக்கள் பார்த்தாங்க. அப்படி இருந்தும் எங்களுக்கான சதவீதமே கிடையாது. நான் சொன்னேன்ல, எனக்கு சுத்தமாக இந்த வாக்கு சதவீதத்தில் விருப்பம் இல்லை. ஒரு இதுதான். ஏன்னா நிறைய கூட்டங்கள்லாம் மிகப்பெரிய மாநாடு நடக்குதுன்னா வண்டி வண்டியாக மக்கள் அள்ளிட்டு போய் அங்கே இறக்கிடுவாங்க. சந்தை மாதிரி தான் நடந்தது நிறைய மாநாடுகள். அந்த நேரத்தில் நாங்கள் ஏதாவது அந்த ஏரியாவில் போய் நாங்கள் கூட்டம் போட்டோம்னா ஆள் வரமாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, ஆளே இல்லையே. அதே மாதிரி நிறைய கூட்டங்கள் ஒரு தட்டு கொடுத்து 500 ரூபாய் கொடுத்து 200 ரூபாய் கொடுத்து கூட்டிடுவாங்க. ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த மக்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கூப்பிட்டு நிற்க வச்சிருவாங்க. அங்கே வேட்பாளர் ஏறி நின்று பேசிட்டு காரில் உட்காந்துட்டு போயிடுவார். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு கிராமத்தில் போய் நின்றுட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு பேசிக்கிட்டே இருப்போம். பேசினதுக்கப்புறம் யாரோ பேசுகிறாங்கடா அப்படின்ட்டு ஒரு 2-3 பேர் வருவாங்க. சின்ன பசங்களாம் வருவாங்க. அவங்கள போய் அப்பா அம்மாவெலாம் கூட்டிகிட்டு வர சொல்ல, அப்போ அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க நிற்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு மட்டுமே நாங்கள் 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மேலே செலவு பண்ணோம். ஒரு நாடாளுமன்ற தேர்தல்னால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் சரி வந்தாச்சு, போக முடியாத இடத்தெல்லாம் விட்டுருவோம், வந்த இடத்த அளவிடக்கூடாதுன்ற மாதிரி நாங்கள் நேரத்தை செலவழித்து மிகப்பெரிய ஒரு கடின உழைப்பு கொடுத்தோம். ஆனால் அதுக்கான பலனா வெற்றியாக தான் இருந்திருக்கணும். ஆனால் எங்களுக்கு வரல. வாக்கு சதவீதமும் கூட நாங்கள் ஒரு 10% கிட்டே எதிர்பார்த்தோம். வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 நீங்கள் வெற்றி கூறதுக்கு மேற்கொள்ளுக்கான அடுத்த கட்ட திட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த 26 சட்டமன்ற தேர்தலில் இப்போ தேர்தல் அறிவித்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய களப்பணின்றது நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் கிடையாது. அதனால் இப்போலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். இதுவே குறைவான நேரம் தான் சொல்ல போனால் நமக்கு. அதனால் ஒரு கிராமத்துலேயும் போயிட்டு நான் சொன்ன மாதிரி மக்களை நேரடி, ஏன்னா அது ஒரே ஒரு சட்டமன்றமாக தானே இருக்கும். இப்போ உங்களுக்கு சார்ந்த சட்டமன்றம் எது? எனக்கு பிறந்தது விக்கிரவாண்டி தொகுதி இல்லை விழுப்புரம் தொகுதி, கல்யாணம் வந்ததுக்கப்புறம். இப்போ அது 2த்துல ஏதாவது ஒன்று தேர்வு பண்ணி, நான் அப்படிதான் யோசிச்சிருக்கேன், அதனால சொல்கிறேன், 2த்துல ஏதாவது ஒன்று தேர்வு பண்ணி இப்போலேருந்தே ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு வீட்டுக்காக போயிட்டு அப்படியே எண்ணி பார்த்தா கூட எலெக்ஷனுக்குள்ளே நம்ம எல்லா இடத்துலையும் போயிட்டு ரீச் ஆகியிருக்கலாம். அதனால இப்போலேருந்தே நம்ம களப்பணி செய்யணும், மக்கள்கிட்ட போய் நெருங்கி பேசணும், அவங்கக்கிட்டேயே கேள்விகள் கேட்கணும். நம்ம போய் நம்ம ஒப்பீனியனே சொல்லக்கூடாது. நம்ம கட்சி இந்த மாதிரி கட்சியில் கடைசியாக எதுக்கு ஓட்டு போட்டீங்க, ஏன் ஓட்டு போட்டீங்க, இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வமாகவும் இருக்குது. ஏன்னா 40க்கு 40 அச்சு பிசுறாமல் அவங்க மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அது எப்படி சாத்தியன்றதே எனக்கு புரியல. அப்படி என்ன இந்த ஆட்சி பண்ணிருச்சு? ஏன் மக்கள் ஓட்டு போடுறாங்க? ஒருவேளை அந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு 1000, அந்த இலவச பேருந்து, அப்புறம் 100 நாள் வேலை, இந்த மாதிரி திட்டத்துக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்களா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி அதுக்காகவா இருந்தால் நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். மாதம் 1000தோடய முடிக்கிறது இல்லை நம்ம வாழ்க்கை. ஒரு நாளைக்கு 30 ரூபாய்க்கு நம்மளுடைய வாக்கு அடமானம் வைக்கக்கூடாதுன்ற கொண்டு நம்ம எடுத்து சொல்லணும். நிறைய நலத்திட்டங்கள், கல்வி கொண்டு இலவசம், மருத்துவம் கொண்டு இலவசம், இதுக்கெல்லாம் ரேட்டு போட்டிங்கன்னா விலை மதிப்பற்றது இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம். அதனால இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். கேள்வி கேட்டு மக்களை பேச விட்டு நம்ம போய் அணுகணுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த மாதிரி களப்பணிகள்ல ஈடுபடலாம். கிராமங்களில் நாம் தமிழ் கட்சி வாக்கு கூடியிருக்குதான் கேட்குறாங்க உங்க தொகுதியில். ஆமாம், கண்டிப்பாக கூடியிருக்கு. நான் சொன்னது போல நாங்கள் போயிட்டு பரப்புரை பண்ண இடத்துல மிகப்பெரிய வாக்கு சதவீதம் வந்திருந்தது. அதை நாங்கள் நேரடியாகவே பார்த்தோம். போகாத இடத்துல வரல. சில பேருக்கு எப்படின்னா வாக்கே கேட்கல, நம்ம எப்படி போடுறது, அது காசு கொடுத்தவங்களுக்கே போட்டுடலாமேன்ற மாதிரி சில பேர் போட்டாங்க. சில பேர் கேட்டாங்க, நான் உங்களுக்கு தாம்மா போடுவேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல்ன்றதால அவங்களால பண்ண முடியாது. அவங்களுக்குலாம் என்னன்னா, ஆனால் நம்ம எல்லாருக்கும் காசு வந்துருச்சு இல்லை, அதனால நம்ம எல்லாம் இந்த கட்சிக்கே அந்த வேட்பாளரும் சந்திச்சிருக்க மாட்டாங்க தான். நான் சொன்ன மாதிரி வந்தாதான் வாக்கு அப்படின்னு இல்லை. அந்த கட்சிகளுக்குலாம் அவங்களுக்கு பணப்பட்டுவாடா நடந்துடும். ஆனால் நமக்கு நம்ம மூஞ்சி தான், நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான். அதனால வாக்கு சதவீதம் இல்லாத இடத்துல வரல, ஆனால் நாங்கள் போய் பண்ண இடத்துல வந்திருக்கு. இல்லாத இடத்துலையுமே 19 விட அதிகமாக வந்திருக்கு.
நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து பெண்களுக்கு 20 ஆண்கள் 20 பெண்கள் 20 அந்த மாதிரி கொடுக்குறாங்க, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறாங்க. அப்படி இருந்து நம்ம பெண்களை இன்னும் அரசியல் படுத்தினா எவ்வளோ அரசியல் படுத்தணும்னு சொல்லி கேட்குறாங்க. முழுக்க முழுக்க நம்ம அரசியல் படுத்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில். நிர்வாகிகள் முதற்கொண்டு பொறுப்பாளர்கள் முதற்கொண்டு நம்ம உறவுகளை வந்து அரசியல்படுத்தணும். நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய பசங்க 18 வயசுக்கு கீழே இருந்தாலுமே கூட்டிட்டு வரணும், களத்துக்கு கூட்டிட்டு வரணும். அப்புறம் நம்மளுடைய சித்தி பெரியப்பா பெரியம்மா அவங்களெல்லாம் நம்ம குடும்பம் நம்ம கட்சியில் இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கணும். இப்போ என்னுடைய குடும்பத்திலே வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ உங்கள் குடும்பம் இருக்கான்னா கிடையாது. சில பேர் வந்து நான் இப்படி தான் இருப்பேன், நீ சொல்கிறதுக்காகவே நான் இந்த கட்சிக்கு வரமாட்டேன்றது சில பேர் இருப்பாங்க இல்லையா. நான் பரம்பரை அதுக்கு தான் போட்டேன். அதனால் அது எவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணாலும், மக்களை எவ்வளோ நாசமாக்கினாலும் நான் அந்த பரம்பரை கட்சியில் தான் இருப்பேன்றவங்கள நீங்கள் விட்டுருங்க. அது வந்து உங்களுக்கு நேரம் வீணு தான். அதுமாரி அந்த மாதிரி ஆட்கள்லாம் அரசியல் படுத்தணுன்ட்டு சொல்லி உங்கள் நேரத்தை வீணாக்கிக்காமல், இப்போ நியூட்ரலாக சில பேர் இருப்பாங்கல்ல, பெண்கள்லாம் இருப்பாங்க, சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. ஆண்கள் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பரம்பரையாக நான் இதில் தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. பெண்களிடம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதுதான், அவங்க வந்து நியூட்ரலாக இருப்பாங்க, ஒரு நல்லது சொன்னால் எடுத்துப்பாங்க. அதனால அவங்க கிட்ட போயிட்டு பேசணும். இப்போ என்னுடைய அத்தையை கூட சுந்தரிபாளையம், விழுப்புரம் தொகுதியில் தான் சுந்தரிபாளையத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களால மட்டுமே வந்து உறுதியாக ஒரு 100 ஓட்டு விழுந்திருக்கோம் இந்த தொகுதியில், அந்த கிராமத்தில். அப்போ நாங்கள் வந்து சொல்லலை, அத்தை நீ இதெல்லாம் பண்ணணும், அத்தை இதெல்லாம் பண்ணு அப்படின்னு புரிய வச்சோம். அவங்களுக்கு 2 பசங்க, இன்னும் இப்போ தான் ஒருத்தி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா, ஒருத்தவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி பெண்கள் மூலயமா கனெக்ட் ஆகி போகிறது ரொம்ப வேகமாக இருக்கும். ஆண்கள் மூலயமா போகிறத விட பெண்களுக்கு வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். அவங்க பக்கத்து வீட்டில் பேசி, அப்போ ஸ்கூலில் பேசி, காலேஜில் பேசி, அதனால பெண்கள் மூலயமா போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லைன்னு தான் நம்மளுடைய தலைவர் பிரபாகரன் சொன்ன கூற்று இது. அவர் எப்படி அவருடைய இராணுவத்தில் மிகப்பெரிய ஒரு பங்காக பெண்களை வச்சு செயல்பட்டாரோ அதே போல தான் அண்ணனோட ஸ்டைலும் அதே மாதிரி தான் வருது. அதனால் அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வீரியப்படுத்தணும், இன்னும் கொஞ்சம் பெருக்கணும். நிறைய பேர் உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கினதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, உங்க தைரியத்தை பாராட்டி. எனக்கு வாழ்த்துக்கள் இல்லை, இது நம்ம கட்சியோட வளர்ச்சி தான். நாம் தமிழர் கட்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க நீங்க வந்து இவ்வளோ பேசுனீங்க, நீங்க உங்களுக்காக தாங்க வாக்கு விழுந்திருக்கு, எனக்காகலாம் வாக்கு விழவே இல்லை. சொல்ல போனா ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு இந்த பொண்ணு வெயில நின்று கத்துதே, சின்ன பொண்ணா இருக்கேன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் தான் பிராண்டு, அண்ணனுக்காக விழுந்த வாக்கு தான் இது. நீங்க ஒரு மனுஷனே இல்லை, ஒரு ஏலியனை கொண்டு வந்து நிப்பாட்டினா கூட நாம் தமிழர் கட்சினா விழற ஓட்டு விழுந்துதான் ஆகும். அதனால அண்ணனுக்கு தான் இந்த பெருமை. பாராட்டிங்க, உங்க தைரியத்தை பாராட்டிங்க, உங்க உழைப்பு எல்லாத்தையும் பாராட்டிருக்காங்க. உங்களோட களப்பணி இன்னும் சிறக்கணும்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. எங்களுடைய இந்த பிள்ளைகள் கருத்துக்களை பயிர்ந்தமைக்கு நன்றி.